இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க. 1 பாட் கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு பொன்னி அரிசி எடுத்துக்கிட்டேங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு சிறுபருப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மொத்தமாக 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கட்டு அளவுக்கு பாலக்கீரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கீரை, சிறுகீரை, தண்டங்கீரை எது வேணாலும் எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திட்டு வரமிளகாயும் சேர்த்திக்கோங்க. வரமிளகாயும் செவக்க வணக்கிடும். அதுக்கப்புறம் கடுகு எல்லாம் பொரிஞ்சதையுமே கருவேப்பிலை தழை 10 சின்ன வெங்காயம் கட் பண்ண சேர்த்திக்கோங்க. 1 தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வணங்குற தேவையான உப்பு சேர்த்து வணங்குறக்குள்ள 10 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 7-8 மிளகு சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு 1 வரமிளகாய், கருவேப்பிலை தழை சேர்த்திட்டு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வெங்காயம் தக்காளி வணங்கினதையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்தி எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு வணக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையும் சேர்த்திக்கோங்க. அப்போதைக்கு அப்போவே நம்ம அரிசியும் பருப்பு ஊற வச்சுருக்கிற தண்ணியோடு சேர்த்திக்கோங்க. கீரை வேகணுங்கிறது இல்லைங்க. கீரை சேர்த்துனதையுமே நீங்கள் அரிசி பருப்பு சேர்த்திட்டு மஞ்சத்தூள், சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான கீரை சாதம் ரெடிங்க. இந்த மாதிரி கீரை பொரியலாவோ சாப்பிட மாட்டாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி 1 பாட் ரைஸாக செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்குவாங்களுங்க. பாலக்கீரையில் அதிகமான அயன் சத்து, கால்சியம் இருக்கிறனால குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்தனிங் ஆகுங்க. பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் விட்டு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் கீரை சாதம் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன் உருளைக்கிழங்கு ஃப்ரை தாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டு வரமிளகாத்தூள், உப்பு மட்டும் 2 மட்டும் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிருங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்ற வேண்டாங்க. நடுவில் ஒரு டைம் மட்டும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 7-10 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஸ்நாக்ஸுக்கு மேங்கோ தாங்க. மேங்கோ கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஜூஸுக்கு கேரட் ஜூஸ் தாங்க. ஒரு கேரட்டை தோல் சீவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பீஸ் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்திட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு நாட்டு சக்கரை ஐஸ் க்யூப் சேர்த்து கொடுத்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஐஸ் க்யூப் சேர்த்திக்கோங்க. தேங்காய் சேர்த்தும் போது ஒரு 11 மணி வரைக்குமே கெடாமல் இருக்குங்க. ஹேர் லாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேரட் ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வாட்டர் பாட்டிலுக்கு நெல்லிக்காய் தாங்க. நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வாட்டர் பாட்டிலில் போட்டு விட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் இறங்கிக்கும். இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்குங்க. அவ்வளோதான் லஞ்ச் பாக்ஸ் மெனுங்க. என்னோட மார்னிங் ரொட்டீன் எப்பவும் போல் ஜீரகம், சோம்பு, வெந்தயம் 3மே அரைச்சி வச்ச பவுடர் தாங்க. இது எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் நல்லா சுத்தப்படுத்துங்க. கொலஸ்ட்ராலை நல்லா குறைக்கும். நல்லா வார்மாக எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 hour கழிச்சு நெல்லிக்காய் ஜூஸ் தாங்க. நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸோ இல்லை வெண்பூசணி ஜூஸ் எது எடுத்தாலுமே 1/2 hour கழிச்சு ஒரு மோரோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ்னால் 1/2 டம்ளர் சுடு தண்ணி கலந்து குடிச்சிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா தாங்க. அவ்வளோதாங்க. நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ் மெனுவில் பார்க்கலாம். பை.